இப்போ செஷனில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் மட்டும்தான் வேணும்னா அதை எப்படி பண்ணோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற HTTP செஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் நேம் வந்து request.getSessionங்கிற மெத்தட் நேம். அதில் வந்து பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் மட்டும்தான் வரும். அப்படி எதுவும் செஷன் இல்லாட்டினா நல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எதுவுமே கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நியூ செஷன் கொடுக்கும், இல்லை எக்ஸிஸ்டிங் செஷனாலும் கொடுக்கும். இந்த இதில் வந்துட்டு எனக்கு வந்து நியூ செஷன் வேண்டாம், எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் செஷன் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற நேரத்தில் எப்படி நம்ம அதை எக்ஸிஸ்டிங் செஷன் இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல், நியூ, டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். ஸோ இதில் நான் ப்ரீ செஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரீ செஷனில் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு சர்வ்லெட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வெப் ஆப் மேலே வச்சு சர்வ்லெட் வந்து இங்கே பண்ணலாம். இல்லாட்டினா எஸ்ஆர்சி மெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஒரு பேக்கேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வெப் ஆப்லேயே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து அதர்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ போய்ட்டு அதர். இதில் வந்து சர்வ்லெட்னு இருக்கும். இருக்கு பாருங்கள், சர்வ்லெட் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு பேக்கேஜ் நேம் matchmacom.demo அப்படின்னு கொடுக்குறேன். கிளாஸ் நேம் வந்து pre-exist அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் access pre-exist session. இங்கே வந்து நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். டூ போஸ்ட் தேவையில்லை, டூ கெட்டு இப்போதைக்கு ஃபினிஷ். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சர்வ்லெட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. சர்வ்லெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்ட்டு. அது எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா HTTP சர்வ்லெட். ஓகே, இப்போ இந்த சர்வ்லெட்டில் நம்ம கோடிங் கொடுக்க வேண்டியதான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ கெட் மெத்தடுக்குள்ளே கொடுக்கணும். நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக கோடிங் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து ரெஸ்பான்ஸ்.content செட் கண்டென்ட் டைப். அது ரெஸ்பான்ஸ் எப்படி அந்த கண்டென்ட் டைப்பு, ரெஸ்பான்ஸ் வந்து எந்த கண்டென்ட் டைப்பில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு HTML. இது லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா இதே தான் கோடிங் கொடுத்துருப்பேன். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு HTTP செஷன் க்ரியேட் பண்ணுறோம். HTTP செஷன் சும்மா ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். HTTP செஷன் இந்த ஆப்ஜெக்ட் நேம் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து ரிக்வெஸ்ட் டாட், ஏன் இந்த மாதிரி எதுவும் காமிக்க மாட்டேங்குதுன்னா இது ஒரு நிமிஷம். இந்த ப்ரீ செஷனில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே நேற்றே சொல்லிட்டேன். இது ப்ரீ செஷன் பாருங்கள், இருக்கு எல்லாமே வந்து ஒன்றும் இம்போர்ட் பேக்கேஜெலாம் எல்லாமே இதில் இருக்குது. கான்பி ரிசால்வ்டுன்னு இருக்குது. ரைட் கிளிக் பண்ணுங்கள். பில்டு பார்த்துக்கோங்க, கான்ஃபிகர் பில்டு பார்த்து ப்ராஜெக்ட் ஃபேஸெட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுங்க. இது ரன் டைமில் இருக்கும்.
இங்கே வந்து இந்த சர்வர் அப்பாச்சி டாம்கேட்டை செலக்ட் பண்ணி அப்ளை க்ளோஸ்ன்னு போடும். ஸோ இப்போ எல்லாம் போயிடுச்சு. import java x dot servlet dot http dot http session இருக்கு பாருங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து http செஷன் வந்து கிரியேட் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட் டாட் அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக வருது, கெட் செஷன் வருது. கெட் செஷன் பூலியன் செகண்ட் இது வருது பார்த்தீங்களா, ஒரு ஆர்குமெண்ட்டோட அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பூலியன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பூலியன் வேல்யூ இங்கே கொடுக்கணும் நீங்கள். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ இல்லை ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபால்ஸுன்னு கொடுத்தா, ஸோ நார்மலாக ரிக்வெஸ்ட் டாட் கெட் செஷன் அப்படின்னு நீங்கள் பூலியன் வேல்யூ எதுவும் கொடுக்காம நீங்கள் வந்து இப்படியே கொடுப்பீங்க. ஒரு செஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ரிக்வெஸ்ட் டாட் கெட் செஷன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் செஷன் ஏற்கனவே ஒரு செஷன் இருந்தாலும் அதை கொடுக்கும், அப்படி இல்லாட்டினா புது செஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் இந்த ரிக்வெஸ்ட் டாட் கெட் செஷன். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் டாட் கெட் செஷன் ட்ரூன்னு இங்கே உள்ளே கொடுத்துருந்தாலும் டிஃபால்ட் ட்ரூ தான், ட்ரூன்னு கொடுத்தாலும் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் செஷனை கொடுக்கும், இல்லாட்டினா புது செஷனை ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இதோட மீனிங்கும். இது ட்ரூன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாகவே ட்ரூ தான். இப்போ நமக்கு வெறும் நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் செஷன் மட்டும்தான் வேணும், ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபால்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அது என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் செஷன் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் இருந்துச்சுன்னா அந்த செஷனை வந்து இங்கே கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா எந்த செஷனுமே இல்லைன்னா நல்லுங்கிற வேல்யூ நல்லுங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிவிடும். சரிங்களா, இதுதான் இந்த இதில். ஸோ இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் இருந்துச்சுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லாட்டினா ஃபால்ஸ் நல்லுன்னு கொடுத்துரும், நியூ செஷன் க்ரியேட் பண்ணாது. ஓகே, இப்போ நம்ம அதை செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணலாம். இஃப் பெஸ்ங்கிறது HTTP செஷன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நல். out dot. ஸோ இந்த டைம் கன்சியூமிங்காக நான் இதை வந்து நான் இங்கே வந்து அவுட் டாட் println உள்ள வந்துட்டு there is no pre-existing session அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ அவுட்டுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். ஸோ அது வந்து நான் கோட் அப்படியே இது பண்ணுறேன், டைம் சேவ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். இது ஏற்கனவே லாஸ்ட் செஷன்லேயே இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கெட் ரைட்டர் எப்படி ஒரு பிரிண்ட் ரைட்டர் ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கணும்னு. பிரிண்ட் ரைட்டர்னு கிளாஸ் இருக்குது, அது ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர்னு வரும். லாஸ்ட் செஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இது வந்து இப்போ அந்த HTTP செஷன் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மெசேஜை வந்து அது வந்து வெப் பேஜில் பிரிண்ட் பண்ணும். தெர் இஸ் நோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன்னு காமிக்கும். அப்படி இல்லைன்னா அதோட ஐடியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதுக்கும் கோடிங் இதில் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பண்ணுறேன். ஸோ இந்த இதில் எல்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a pre-existing session, அப்புறம் செஷன் ஐடி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த பெஸ்ஸுங்கிறது HTTP செஷன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஐடிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அதனால் செஷனோட ஐடி வந்து வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஃபால்ஸு நீங்கள் கொடுத்தனால தேர் இஸ் நோ செஷன் தான் வரும். சரிங்களா, இங்கே வந்து ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்கோம். க்ரியேட் பண்ணும்போது ஃபால்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் தான் கேட்டிருக்கோம். ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் இல்லாதனால அப்படி தான் வரும். ஸோ பிரிண்ட் ரைட்டர் வந்து அதோட கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட் java.io.print ரைட்டர்னு இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சர்வ்லெட் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம். ஒரு வெப் டாட் ஐஎன்எஃப்னு இருக்கலாம், வெப் ஐஎன்எஃப். அதில் போய்ட்டு ஒரு XML ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஏன்னா டெப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டாருங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணோம், வெப் டாட் XMLங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து web.xmlனு கொடுத்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் போய்ட்டு சோர்ஸில் போய்ட்டு நேற்று நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன் எப்படி சர்வ்லெட்டை டிஃபைன் பண்ணோம், அப்புறம் சர்வ்லெட் மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணோம் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன். அதே தான். ஸோ டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக, டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதை அப்படி இங்கே கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வ்லெட்டுக்கு வந்து சர்வ்லெட் நேம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்ட்டு, அதை வந்து சர்வ்லெட் கிளாஸில் கொடுத்துட்டேன். சர்வ்லெட் டேகுங்கிறதுக்குள்ளே சர்வ்லெட் கிளாஸு, சர்வ்லெட் நேமு, சர்வ்லெட் கிளாஸு. சர்வ்லெட் நேம் வந்து சர்வ்னு கொடுக்குறேன், நம்ம கொடுக்குற நேம் தான். இது வந்து சர்வ்லெட் கிளாஸில் வந்து ப்ரீ எக்ஸிஸ்ட்டுங்கிற சர்வ்லெட்டோட கரெக்டான நேம் கொடுத்துருக்கேன். கரெக்டான நேம் கொடுக்கணும். சர்வ்லெட் மேப்பிங்கில் வந்து சர்வ்லெட் நேம் என்னவோ அந்த நேம் சர்வுங்கிறது இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் URL பேட்டர்ன், அது வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் / இருந்தாலும் இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த சர்வ்லெட்டை தான் ஹிட் ஆகணுங்கிறதுக்கு, ப்ரீ எக்ஸிஸ்ட்டுங்கிற சர்வ்லெட்டை தான் ஹிட் ஆகணுங்கிறதுக்கு கொடுக்குறோம். சரிங்களா, அவ்வளோதான். சேவ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is no pre-existing session வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்னென்னா, எந்த செஷனுமே எக்ஸிஸ்டிங்கான ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் எதுவுமே ஏற்கனவே எந்த செஷனும் ஏற்படுத்தப்படலை அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. ஸோ there is no pre-existing session. ஓகேங்களா. இப்போ
நான் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனால அப்படி சொல்லுது. இருக்கிறது எக்ஸிஸ்டிங் செஷன் இருந்தால் கொடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம வெறுமனே அப்படியே ஃபால்ஸுங்கிற பூலியன் வேல்யூ கொடுக்கலன்னா அது ஜஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதை கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த HTTP செஷனுங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணோம். அப்படி இல்லாட்டினா நியூ செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த நியூ செஷனை இந்த PESங்கிற இந்த HTTP செஷன் ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணிடும். சரிங்களா? அதை பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள் அவுட்புட்டு. இப்போ அவுட்புட் பாருங்கள் என்ன வந்திருக்கு, there is a pre-existing session அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருந்தோம், இங்கே வந்து என்ன கொடுத்துருந்தோம், request dot வெறும் get session தான் கொடுத்துருந்தோம். request dot get session மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ request dot get session கொடுத்தா ஒன்று ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் கொடுக்கும், இருந்துச்சுன்னா கொடுக்கும். அப்படி இல்லாட்டினா நியூ செஷனை க்ரியேட் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ இங்கே போய்ட்டு இப்போ ப்ரீ எக்ஸிஸ்டிங் இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா there is a ப்ரீ எக்ஸிஸ்டிங் செஷன் அப்படின்னு கொடுக்குது. அப்புறம் செஷன் ஐடி அப்படின்னு போட்டு அந்த செஷனோட ஐடியை வந்து அதை டிஸ்பிளே பண்ணுது. அதை நம்ம இங்கே சர்வ்லெட்டில் இங்கே ஏற்கனவே கொடுத்துருந்தோம். பாருங்க, there is a pre-existing session கொடுத்துருந்தோம். செஷன் ஸோ இப்போ வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா செஷன் ஐடின்னு இருக்கும் பாருங்கள். செஷன் ஐடிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்து அதில் வந்து HTTPயோட ஆப்ஜெக்ட் HTTP செஷன் ஆப்ஜெக்ட் PES டாட் கெட் ஐடிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செஷனோட ஐடியை வந்து அது வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். இந்த இருக்குது செஷன் ஐடி, அதை டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷனை ஆக்சஸ் பண்ணணும்னா request டாட் கெட் செஷன்னு கொடுக்கும்போது உள்ளே வந்து பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ பூலியன் வேல்யூ ஃபால்ஸ் இந்த இடத்துல request கெட் செஷன் கொடுக்கும்போது உள்ளே வந்து பூலியன் வேல்யூ இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெறும் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட செஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் வரும். இருந்துச்சுன்னா ரிட்டன் வரும். அப்படி இல்லைன்னா அந்த செஷன் இல்லாமல் நல் வேல்யூங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். நல் வேல்யூங்கிறது இந்த பெஸ்ஸுங்கிற HTTP ஆப்ஜெக்டில் அசைன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு நியூ ஆப்ஜெக்ட் நியூ செஷன் வேணும் இல்லை எக்ஸிஸ்டிங் செஷன் எதுனாலும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபால்ஸுங்கிற பூலியன் வேல்யூ கொடுக்க தேவையில்லை, request டாட் கெட் செஷன் கொடுத்தாலே போதும். ஒரு செஷனை நியூ செஷனாக செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து request டாட் கெட் செஷன்னு கொடுத்துட்டு செஷன் வந்ததுக்கப்புறம் அந்த செஷன் HTTP செஷன் ஆப்ஜெக்ட் டாட் இஸ் நியூன்னு கொடுத்தீங்கன்னா அது நியூ செஷனாக இல்லையான்னு காமிச்சிடும். சரிங்களா? இதுதான் இந்த செஷனில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.